தட்டி கழிக்கிறோமோ? இன்றைய உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பலர் அடுத்தவர்களை கை காட்டுவதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அவன் செய்யட்டும், இவன் செய்யட்டும், என்னால் முடியாது என்று சொல்லி பல்வேறு வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். வீட்டிலும் வெளியிலும் ஆண்டவருடைய காரியத்திலும் இன்றைக்கு பலர் அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்திருக்கிறார்கள். நானே செய்கிறேனே, நானே செய்து கொண்டிருக்கிறேன் என்று அழுத்து போகிறவர்களையும் பார்க்கிறோம். இன்னும் பலர் இருக்கிறார்கள், எனக்கு தாளந்து இல்லை, திறமை இல்லை, எனக்கு கிருபைகள் இல்லை, என்னால் பிரசங்கிக்க முடியாது என்று சொல்லி பல்வேறு காரியங்களை அள்ளி அடுக்கிக் கொண்டே செல்லுகிறார்கள். சிலருடைய எண்ண ஓட்டம் இப்படியாய் காணப்படுகிறது. என்னுடைய ஸ்டேட்டஸ், என்னுடைய இமேஜ் பாதிக்கப்படுகிறதே, எனக்கு சரியாய் வருமானம் கிடைக்காது, என் குடும்பத்தை யார் பார்ப்பது என்று சொல்லி தட்டி கழித்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய உலகிலே படித்து கொண்டிருக்கிற இளம் உள்ளங்கள் தன்னுடைய பாட புத்தகங்களிலே நடத்தப்படுகிற பாடங்களை அன்றன்றைக்கு படித்து முடிப்பதில்லை. நாளை நாளை என்று நாளை கடத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். விளை நிலங்கள் எல்லாம் விளைந்திருக்கிறது, அறுவடைக்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. அறுவடைக்கு பல ஊழியர்களை ஆண்டவர் எழுப்பும்படியாய் செபிக்க நாமும் கடந்து செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, மத்தேயு 21 அதிகாரத்தில் 28 வசனத்திலிருந்து 31 வசனம் வரை எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்திலே அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்திலே வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் மனஸ்தாபப்பட்டு போனான். இளைவனிடத்திலே வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யரை போல நீங்களும் நானும் வாழ்ந்து விடாதபடி, போகிறேன் என்று சொல்லி போகாமல் இருந்து விடாதபடி, மூத்தவனை போல குற்றத்தை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே திராட்சை தோட்டத்திலே பல வேலைகள் இருக்கிறதே, அந்த திராட்சை தோட்டத்துக்கு சென்று ஏதாவது என்னால் இயன்றதை செய்வேன் என்று சொல்லுகிற ஒரு நல்ல இருதயத்தை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். வீட்டிலும் வெளியிலும் வேலை செய்யும்படியாய், கீழ்ப்படியும்படியாய், தட்டி கழித்து விடாதபடி, இன்றைக்கு ஆண்டவர் தருகிற பொறுப்புகளை, ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நாட்கள் பொல்லாதவைகளாதலால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவேன் என்கிற இருதயத்தை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். delayed obedience is disobedience அல்லவா? இன்றைக்கே கீழ்ப்பிடிவோம். இன்றைக்கே ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப அர்ப்பணம் செய்வோம்.